அண்மை செய்தி. அதிமுக பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி தேர்வு செய்யப்பட்டதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கில் வழக்குக்கு தடை விதித்த உத்தரவை திரும்ப பெற்றிருக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம். அது குறித்தான ஒரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். முழுமையான விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் மதியழகன். விரிவான விவரம். கடந்த 2022ஆம் ஆண்டு ஜூலை 11 நடைபெற்ற பொதுக்குழு கூட்டத்தில் அதிமுக பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி அறிவிக்கப்பட்டதை எதிர்த்தும் பொதுக்குழு தீர்மானங்களை எதிர்த்தும் திண்டுக்கலை சேர்ந்த சூரியமூர்த்தி என்பவர் சென்னை உரிமையியல் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கை நிராகரிக்க கோரி எடப்பாடி பழனிசாமி தாக்கல் செய்த மனுவை தள்ளுபடி செய்து கடந்த ஜூலை மாதம் உரிமையியல் நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இந்த உத்தரவை எதிர்த்து எடப்பாடி பழனிசாமி சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டுள்ளது. இந்த மேல்முறையீட்டு மனு விசாரித்த நீதிபதி பி பாலாஜி உரிமையியல் நீதிமன்றத்தின் உத்தரவுக்கு தடை விதித்ததுடன் சூரியமூர்த்தி தாக்கல் செய்த வழக்கின் விசாரணைக்கும் இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டிருந்தார். இந்த நிலையில் இந்த வழக்கில் தங்கள் தரப்பு வாதங்களை கேட்காமல் எந்த உத்தரவும் பிறப்பிக்க கூடாது என சூரியமூர்த்தி தரப்பில் கேவியட் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது குறித்து நீதிமன்றத்தின் கவனத்திற்கு இன்று கொண்டு வரப்பட்டது. இதையடுத்து இந்த வழக்கு நீதிபதி பி பாலாஜி முன்பு மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது எடப்பாடி பழனிசாமி தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் விஜய் நாராயண் சூரியமூர்த்தி கட்சியினுடைய உறுப்பினர் அல்ல எனவும் இந்த வழக்கை தாக்கல் செய்ய அவருக்கு உரிமை இல்லை எனவும் வாதிட்டார். சூரியமூர்த்தி தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் வேல்முருகன் கேவியட் மனு தாக்கல் செய்துள்ளதை மறைத்து தடை உத்தரவு பெறப்பட்டுள்ளது, நீதிமன்றத்தை தவறாக பயன்படுத்தியுள்ளனர் என வாதிட்டார். இதனையடுத்து எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக உரிமையியல் நீதிமன்றத்தில் சூரியமூர்த்தி தாக்கல் செய்த வழக்கின் விசாரணைக்கும் வழக்கை நிராகரிக்க மறுத்த உத்தரவுக்கும் இடைக்கால தடை விதித்த உத்தரவை திரும்ப பெற்ற நீதிபதி வழக்கினுடைய விசாரணை ஆகஸ்ட் 25ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். விவரங்களுக்கு நன்றி மதியழகன்.